ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் திறமைகளை, தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த திறமைகளையும் தாளந்துகளையும் நம்ம பயன்படுத்த வேண்டும். நம்ம பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதே போல் அடுத்தவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்கள போல் நான் செய்தி கொடுக்கணும், இவங்கள போல் ஜெபிக்கணும், இவங்கள போல் பாடணும், இவங்கள போல் மற்றவர்களைப் போல் நான் செய்யணும்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற அந்த நேச்சுரல் கிஃப்ட்டை நம்ம இழந்துருவோம். ஸோ மற்றவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஏன் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா, சில நேரத்தில் நம்ம மற்றவங்களோட கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் ஒரு பெருமை நமக்கு வந்துடும். இல்லை மற்றவங்கள கொஞ்சம் நம்ம கீழே நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னால் ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு வந்துடும். அதனால் நாம் யார் கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற தாளந்துகள், திறமைகள், அது எதுவாக இருந்தாலும் அதை நம்ம அந்த நேச்சுரல் நமக்குள்ளே இருக்கிறத நாம் என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது என்னுடைய செய்திகள் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஆழமான சத்தியமோ அப்படி இருக்காது. ஆக்சுவலாக நான் பைபிள் காலேஜில் மாஸ்டர் ஆஃப் தியாலஜி அந்த கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய செய்திகள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அப்படியே ஒரு எம்டிஹெச் படித்தவர் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஸ்டார்டிங்கில் நான் மாஸ்டர் ஆஃப் தியாலஜி படிச்சுன்னு இருக்கும்போது வீட்டில் சில மெசேஜெல்லாம் கொடுக்கும்போது எங்கள் தகப்பனார் சொல்லுவார். அவர் கொஞ்சம் பைபிள் சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணுவார். அவர் வக்கீலாக இருந்தாலும் சில இடங்களில் பிரசங்கத்துக்கெலாம் போவார். அப்போ கொஞ்சம் ஆழமாக செய்தி கொடுப்பார். அப்போ என்னுடைய செய்தியை பார்த்து, என்னடா நீ உன்னுடைய செய்தியை ஒரு எம்டிஹெச் படித்தவனை போல் இல்லையே, ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அதை குறித்து நான் யோசித்து பார்ப்பேன். நம்ம ஆழமாக நம்ம சத்தியத்தை கொடுக்கணும்னு சொல்லி நினச்சாலும் அந்த அந்த ஒரு கிருபை அந்த எல்லா செய்திகளும் அப்படி ஆழமாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் என்னுடைய எல்லா செய்தியும் சிம்பிளாக தான் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு நான் இதை குறித்து யோசிப்பேன். அப்புறமா தான் ஆவியானவர் உணர்த்தினார். அது கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை. ஒருவேளை சிலருக்கு சில என்னுடைய செய்திகள் சில ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். சிலருக்கு ஒருவேளை பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் சிலர் என்னை எடுத்து சொன்ன காரியம், உங்கள் செய்தியை ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எங்களுக்கு ஈஸியாக புரியுது, எங்களுக்கு ஈஸியாக அதை கிராஸ் பண்ண முடியுது, எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி சிலர் அப்படியும் என்ன பண்ணுறாங்க சொல்லுகிறத நான் கேட்டிருக்கேன். அப்போது கர்த்தர் நம்மை எல்லாருக்காகவும் நம்மளை அழைக்கலை. நம்முடைய நம்முடைய ஒர்ஷிப்போ, நம்முடைய மெசேஜோ, நம்முடைய ஊழியமோ ஒருவேளை அநேகருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். அநேகர் என்ன இப்படி வர்ஷிப் பண்ணுறாரு, என்ன இப்படி டீச் பண்ணுறாரு, என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னு நினைக்கலாம். ஆனால் நமக்குண்டு ஒரு ஆடியன்ஸை கர்த்தர் வச்சுருப்பார். நம்முடைய செய்திக்காக, நம்முடைய ஊழியத்துக்காகவே சிலரை கர்த்தர் என்ன பண்ணுவார், வைத்திருப்பார். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அவருக்கு தான் நான் பார்க்கணும். ஒருவேளை அந்த குரூப் ஒரு 10% இருக்கலாம், 20% இருக்கலாம். 70% பேர் என்னுடைய செய்தி அவங்களுக்கு பிடிக்கலையேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த 10% இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக தான் கர்த்தர் உங்களை வச்சுருக்கு. அதனால் இது மெசேஜ் கொடுக்குறது மாத்திரம் இல்லை, உங்களுடைய வர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்கிற ஒரு சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், இல்லை கைப்பிரதி ஊழியமாக இருக்கலாம், இல்லை கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்கிற நன்மைகளாக இருக்கலாம், ஹெல்ப்பிங், அது கூட ஒரு ஊழியம்தான். ஸோ இப்படி கர்த்தர் உங்களுக்கு என்ன உங்களுக்கு நேச்சுரலிட்டி வச்சுருக்கிறாரோ, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகள், நீங்களாக இருங்க. பி ஹூ யூ ஆர். நம்ம மற்றவங்களை போல் மாறணும், இவங்கள போல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிஃப்ட் யாருக்காவது அது பிரயோஜனமாக இருக்கும். அதுக்காக தான் கர்த்தர் அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்குறாரு. அதனால் நம்ம சும்மா நான் பெர்ஃபெக்ஷன் ஆகணும், நான் பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லி அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே நான் செய்யலைன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிங்க. ஸோ கர்த்தருக்காக செய்யுங்க. அந்த கிஃப்ட்டு கண்டிப்பாக யாருக்காவது அது பிரயோஜனமாக இருக்கும். அதுக்காக தான் கர்த்தர் அந்த திறமைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். மே காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.